கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் மூலிமா உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி, எப்பவுமே இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் மறக்காதீங்க. லூக்கா 1:28 அந்த வார்த்தை மூலிமா உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட லாஸ்ட் மட்டும் நான் அந்த சென்டென்ஸ் வாசிக்கிறேன். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த வார்த்தை மூலிமா நீங்கள் என்ன சொல்லுங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருந்தாலும், அவங்க பணக்காரனாக இருக்கலாம், நல்லா வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், வசதி வாய்ப்பு இருந்தாலும், அந்த பெண்களை விட நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கிருபை பெற்றவங்க. அப்போது கிருபை பெற்றவங்கன்னா எப்படின்னா, தேவனுடைய ரட்சிப்பை நம்ம தெரிந்து கொண்டோம். இந்த ரட்சிப்பு தெரியாத பெண்கள் இருந்தாலும் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அதுவே பெரிய ஆசீர்வாதங்க. இந்த உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் மூலிமா இந்த நாளிலே நம்ம வார்த்தைக்கு போக முன்பதாக ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து போகலாம். எசப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதிலே ராச்சா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ராச்சா, என்ன வார்த்தைகள் பேச நீர் சுத்தமாக இருக்கிறீர் ராச்சா. அடியாளை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் ராச்சா. அந்த வார்த்தைகள் கேட்குற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க என் தேவன் உதவி செய்யும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராச்சா. பொறுப்பெடுத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, உமன்ஸ் டே ஸ்பெஷல் தலைப்பு ஞானமுள்ள பெண். ஞானமுள்ள பெண். நீங்கள் நினைக்கலாம் இந்த பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லி, பெண்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம எல்லாமே மனவாட்டி தான். அவர் மனவாளனா நம்ம மனவாட்டி. ஞானமுள்ள பெண் என்ற தலைப்பில் நம்ம பார்க்குற செய்தி நம்ம நிறைய வாட்டி இந்த செய்தியை கேட்டிருப்போம். ஆனால் இந்த நாளிலே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆவியானவர் வேறு மூலமாய் பேச வைப்பார். ஒரே வார்த்தை தான். ஒவ்வொரு டைம் ஒரு டிஷ் நம்ம பண்ணுறப்ப ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டேஸ்ட் மாறும். இன்றைக்கி சிக்கன் குழம்பு பண்ணோன்னா இன்றைக்கி ஒரு நாள் இருக்கும், நாளைக்கு பண்ணுறப்ப அந்த டேஸ்ட் வேறையாக இருக்கும். அதே போல் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க கேட்க வருஷக்கணக்காக நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டாலும் அது கேட்குறப்ப ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். சரி, ரூத் புஸ்தகம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரூத்தை குறித்து தான். அவங்க எப்படி ஞானமாக நடந்தாங்க, எப்படி தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாங்க, அந்த ஆசீர்வாதம் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி இந்த நாளிலே ரூத்தின் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு நான் ரொம்ப வசனம்லாம் வாசிக்க மாட்டேன். நான் பாஸ்ட் அந்த வசனம் சொல்லி சொல்லி உங்களுக்கு சொல்லுவார். நான் ஓரளவு அப்படியே என்ன பண்ணுவேன், சொல்ல போகிறேன். சரி, நம்ம அந்த ரூத்துக்கு முன்பதாக மேலே இருக்கிற நியாயாதிபதிகளை கடைசியில் 25ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாமா? அந்நாட்களிலே இஸ்ரவேலின் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரிப்போனபடி செய்து வந்தான். பாருங்கள், ராஜா இல்லாதனால அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம தேசத்திலும் ராஜா இல்லைன்னா நம்ம எப்படியானா இருக்கலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு தலைவர் இருந்து அந்த தலைவர் தான் என்ன பண்ணுறது, திட்டங்கள் தந்து ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு தெருவிலும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்கிறோம், இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிற மாதிரி. அந்த நாட்கள் ராஜா இல்லாதனால அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இஷ்டத்துக்கு நடந்து கொண்டாங்க. அது கீழே தான் இந்த ரூத்தின் சரித்திரம் வருது. பாருங்கள், நியாயாதிபதி ஃபஸ்ட் அந்த வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. பாருங்கள், பஞ்சம் வந்த உடனே, பஞ்சம் என்னன்னா நம்ம என்ன நினைக்கலாம், அந்த நாட்களில் பஞ்சம். ஆனால் இப்போ நமக்கு பஞ்சம்னாவே என்னது, கஷ்டம், வறுமை. அதுதான் பஞ்சம்னா அந்த ரெண்டு தான். எதனால இந்த பஞ்சம் வந்தது, அந்த தேசத்தில் பஞ்சம் வந்த உடனே அந்த ஊரில் இருந்தவங்க யாருன்னு சொன்னால் அப்படியே வாசிங்க. அப்போது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரனோடு கூட மோவாப் தேசத்திலே சஞ்சரித்தான். எங்கே போயிட்டானா, எங்கே நின்று எங்கே போனான்னு பாருங்கள். இந்த பஞ்சம் வந்த உடனே யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு எங்கே போயிட்டான், மோவாப் தேசத்துக்கு. பாருங்கள், பெரிய மிஸ்டேக் பண்ணதே அந்த மனுஷன் என்ன பண்ண, நம்ம கஷ்டம் வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், தேவனை மறந்துடுவோம். தேவனை மறந்தாவே, தேவனை மறந்து தேவனை விட்டு தூரம் போனவுடனே இவங்களுக்கு என்னென்ன நடந்தது இன்றைக்கி நம்ம அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நம்ம கஷ்டம் வந்த உடனே நம்ம போய் எந்த மனுஷனை நாடி தேடி போகக்கூடாதுங்க. ஒரு வேளை அந்த நேரத்தில் தேவனை நோக்கி நம்ம கூப்பிட்டோன்னா தேவன் தான் நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை தேவன் நம்மோடு நேராக பேசலைன்னா, நீங்கள் ஆலயத்துக்கு வர பொழுது
என்ன பண்ணுவா, ஊழியக்காரர் மூலிமா அந்த வார்த்தை. இப்போ நீங்கள் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு வேதனையோடு வந்திருக்கலாம், யார் இடத்துல நான் சொல்ல முடியும்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும்னா, உங்ககிட்ட நேராக பேச முடியும். இந்த வார்த்தை தான் என்ன பண்ணும், உங்களுக்கு ஆறுதல் படுத்தும். நீங்கள் அப்படி தான் ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்துக்கு வரப்போ நீங்கள் நினச்சி வரணும், இந்த நாளில் என் தேவன் என்னோடு பேசணும். ஒருவேளை உங்களுக்கு சொல்ல முடியாத, நம்ம யாருக்கிட்ட சொல்ல முடியாது, ஒன்று சொல்லிவிடுவோம், ஒன்று சொல்ல முடியாது. அப்போ இருதயத்தின் வேதனை யார் இடத்துல சொல்ல முடியும்னு சொல்லி நம்ம உட்காரப்ப அந்த வார்த்தை உங்களை தேற்றும். ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. பாருங்கள், இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பெத்லகேம்னா அப்பத்தின் வீடு. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை விட்டு அவங்க தூரம் போன உடனே அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம். அவங்க அந்த ஊரை விட்டு போன உடனே மோவாப் தேசம்னா அந்த நாட்களிலே தேவன் அறியாத ஜனங்கள், அந்த விக்கிரகங்கள் வழிபாடு செய்து கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியிலே இவங்க என்ன பண்ணாங்க, புறப்பட்டு போயிட்டாங்க. பாருங்கள், பஞ்சம் வந்த நாட்களிலே இதே மாதிரி தான் நம்ம ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாம் எங்கே போயிட்டாரு, எகிப்துக்கு போயிட்டார். எகிப்துக்கு போன உடனே அங்கே போய் என்ன ஆச்சு, அவருக்கு தேவையில்லாத பிரச்சனை. ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணார், பஞ்ச நாட்களிலும் தேவனை நோக்கி கேட்ட பொழுது, அந்த ஊர்லே இரு, அங்கே ஏன் இது விதை அது எத்தனை மடங்கு உயர்த்தினார், 100 அத்தனையாய். நம்மளும் கஷ்டத்தின் மத்தியிலே தேவனை நோக்கி அவரை சார்ந்து மட்டும்தான் இருக்கணுங்க. கஷ்டம் வந்த உடனே ஐயோ ஆண்டவரே எடுத்த உடனே ஒரே வார்த்தை சொல்லுவோம். நம்ம அவ்வளோ பரிசுத்தமாக மாதிரி, கண் இல்லையா, காது இல்லையா, நம்ம அவரை ஒரு நாளும் நம்ம குற்றப்படுத்தவே கூடாதுங்க. நம்முடைய மிஸ்டேக்னால்தான் தேவன் அந்த கஷ்டத்தை, ஏன்னா 3 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. தேவன் விட்டு நம்ம தூரம் போனால், ஏன்னா வேதத்தை நம்ம வாசித்தா மட்டும்தான் அது தெரியும். வாசிக்காமல் ஆண்டவரே எனக்கு ஏன் கஷ்டம் ஒரு நாள் கேட்கக்கூடாது. நம்ம தேவன் விட்டு போனால் 3 காரியம் மட்டும் எப்பவுமே இருக்கும். நம்ம அந்த 5 புஸ்தகத்திலே நம்ம வாசித்தோன்னா எப்படின்னா 3, 1 பஞ்சம், 1 கொள்ளை நோய், 1 சத்ருவின் கையில். இது எப்போவுமே நீங்கள் மறக்காதீங்க. எனக்கு ஏன் வியாதி வருது, ஏன் எனக்கு கஷ்டம் வருது, எனக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறப்பயே டக்குன்னு உங்கள் மைண்ட் எங்கே போனோம், நான் தேவனை விட்டு தூரம் போயிட்டேன். இவங்க தேவனை விட்டு தூரம் போன உடனே என்னாச்சா, அந்த மோவாப் தேசம் எப்படிப்பட்ட தேசமா, ஆண்டவரை கேட்கல இவங்களா. ஆனால் அவங்க போகிறப்ப கொஞ்சம் காசு இருந்ததுனால இவங்க என்ன போயிட்டாங்க, நேராக அப்பத்தின் வீடு தேவனிடத்தில் வந்தவங்களுக்கு தேவன் என்ன பண்ணல, அப்பம் ஒரு நாளும், ஏன்னா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடைக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது. பாருங்கள், அங்கே வந்து போஷிக்கிற தேவன். அப்பத்துலேருந்து நம்ம ஆதியாகமத்துலேருந்து நம்ம பார்த்துட்டே வந்தோன்னா எத்தனையோ பேருக்கு தேவன் நன்மை செய்தார். இவங்களுக்கு செய்யாமல் இருந்திருப்பாரா? இவங்க என்ன பண்ணாங்க, தேவனை விட்டு தூரம் மோவாப் தேசத்துக்கு போன உடனே பாருங்கள், அங்கே வாசிங்க, 3வது வசனம் வாசிங்க. நகோமியின் புருஷனாகிய எலிமேக்கு இறந்து போனான். பாருங்கள், ஃபஸ்ட்டு தேவன் ஒரு சென்டென்ஸ் நம்ம காமிக்கிறார். இந்த நகோமி என்ன பண்ணாங்க, பெத்லகேம் விட்டு மோவாப் தேசத்துக்கு போனவொன்னே ஃபஸ்ட்டு ஒரு அடி. இதிலே நம்ம புரிஞ்சுக்கணும், மீது எல்லாமே நமக்கு தெரியும். தேவன் ஒரு சின்ன சிம்டம்ஸ் நம்ம காமிப்பார். ஒரு பலவீனமோ கஷ்டம் வரப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே தேவன் விட்டு நம்ம தூரம் போனால் இன்னும் அடிப்பாருன்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு தன் கணவன் இறந்து போனார். இறந்து போனோன்னு அவங்க என்ன பண்ணியிருக்கிறோம், ஐயோ இந்த ஊர் நமக்கு சரிப்பட்டு வரல, நம்ம என்ன பண்ணோம், நம் தேசத்துக்கு போனோம்னு சொல்லி அந்த சிந்தனையே வரல. 2வது பாருங்கள், அந்த இடத்துல இருந்து அவங்க இன்னொரு விஷயம், ஒரு தப்பான விஷயம் பண்ணாங்க. தேவனுடைய பிள்ளைங்களை புற ஜாதியாருடைய பிள்ளைங்களோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, திருமணம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய வழிபாடு என்ன ஆகிடும், அவ்வளோ ஞானவான் சாலமோனையே என்ன பண்ணாங்க, அந்த பெண்கள் வழி விலக செஞ்சாங்க. ஆனால் இந்த பெண்களையே என்ன பண்ணாங்க, அவங்க திருமணம் செஞ்சாங்க. அது இன்னொரு பெரிய தப்பு செஞ்சாங்க. அவங்க பாருங்கள், 4வது வசனம் வாசிங்க. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள், அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றொரு பேர் ரூத். அங்கே எத்தனை வருஷம் இருந்தாங்க, நம்ம நினைப்போம் வாசிச்சோன்னா கடகன்னு போனாங்க, இருந்தாங்க, மறிச்சு போய் வந்துட்டாங்க. 10 வருஷம் இருந்தாங்க. 10 வருஷம் இருந்தாங்களே அந்த ஊரில். இந்த மாதிரி கஷ்டம் வரப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், தேவனை நோக்கி திருப்பி வேண்டுதல் செய்து இருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணல, அங்கேயே இருந்துட்டாங்க. இருந்த உடனே 5வது வசனம் வாசிங்க. பாருங்க, அது வரையும் அவங்களுக்கு என்ன வரல,
அந்த சிந்தனையில் எட்டல. அவங்க என்ன பண்ணாங்க, கணவரும் இழந்து போயிட்டாங்க, 2 பசங்களும் மறித்து போயிட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு என்ன ஆகுது, புத்தியில் இப்போ தான் புத்தி தெரியுது. இளையகுமாரனுக்கு எப்படி புத்தி தெளிந்தது, அது போல தான் இப்போ என்னாச்சு, அவங்களுக்கு புத்தி தெளிந்த உடனே இப்போ தான் 6வது வசனம் வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம். பாருங்கள், கர்த்தர் எப்பவுமே கர்த்தர் நம்ம கூட தாங்க இருக்கார். நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் போனவே யார் வருவான், ரெடியாக சத்ரு இருப்பான். நம்ம நினைப்போம், ஆண்டவரே நீங்கள் என் கூட இல்லையா, அவர் நம்ம கூடவே இருப்பார், நம்ம பக்கத்துலேயே இருப்பார், நம்ம எப்போ கூப்பிடுவோம்னு சொல்லி. நம்ம கூப்பிடல என்ன பண்ணுவார், அவர் போயிட்டே இருப்பார். நம்ம விட்டு போன உடனே நெக்ஸ்ட் என்ன ஆகும், சத்ரு வந்துடுவான். இந்த அம்மாவுக்கு இப்போ தான் கணவன் மறிச்சிட்டார், பிள்ளைகள் மறித்த பிறகு தான் என்ன வருது, கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்து இவங்க எதுனால வந்துட்டாங்க, பஞ்சத்தினால தான் இங்கே வந்துட்டாங்க. பஞ்சத்தினால் வந்தவங்களுக்கு இப்போ தான் 10 வருஷம் கழித்து தம் வாழ்க்கையில் எல்லாமே போன பிறகு தான். நம்மளும் என்ன பண்ணுவோம், இருக்கிறப்ப அந்த அருமை தெரியாது. தேவனை விட்டு தூரம் போகிறப்ப ஒரு சின்ன சிம்டம்ஸ் காமிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம், ஐயோ நம்ம தேவனை விட்டு தூரம் போகிறோம். ஒருவேளை ஜப குறைவோ, தேவனை தேடாததுனால, தேவ சமூகத்துக்கு வராததுனாலயா, நம்ம அது புரிஞ்சுக்கணும். தேவன் பெரிய விஷயம்லாம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டார். 3 விஷயந்தான் கேட்பார் அவர். தேவனை தேடணும், தேவனை துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். இது கஷ்டமா? வேலைக்கு போனால் ஒரு நாள் 12 ஹவர் வேலை செய்யணும்னா செய்வோம், வேறு வீட்டில் ஏதாச்சும் செய்யணும்னா செய்வோம். அதெல்லாம் கஷ்டம் இல்லையா? 3 விஷயம் செய்ய சொன்னால் ஆண்டவருக்கு ரொம்ப நமக்கு இருக்கிறதுலே ஐ ஆம் பிஸி. ஏன்னா உலகத்தில் அம்மானை விட நம்ம பிஸியாக கோடி சம்பாதி வச்சேன். ஆனால் அவனுக்கு ரட்சிப்பில்லை. நம்மக்கிட்ட கேட்குறது இந்த 3 விஷயந்தான். இந்த 3 விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே ரொம்ப காலையில் உங்களுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு விடியுதோ அத்தனை மணிக்கு தேவனை தேடுங்க. அவர் ஃபஸ்ட்டு தான் கேட்பார். 2வது வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு, தெரிஞ்சவங்க படிக்கிறவங்களுக்கு வேதம், படிக்காதவங்க வசனம் நம்ம கேட்கலாம். இப்போ வசனம் ஃபோனில் படிக்காதவங்க வசனம் வருது, அது கேட்கலாம். முன்னாடி தேவனை துதிக்கலாம், பாட்டு வச்சுட்டு அந்த பாட்டு நம்ம அப்படியே பாடி தேவனை என்ன பண்ணலாம், துதிக்கலாம். இந்த 3 விஷயம் தாங்க. வேறு ஏதாச்சும் சொன்னால் உருண்டணும், பரண்டணும், போயிட்டு தீ மிதிக்கணும், அதெல்லாம் செய்ய சொன்னால் அவனே செய்கிறான். அது பேசாததுக்கு செய்கிறான். ஆனால் ஜீவனுள்ள தேவன் இந்த 3 விஷயந்தான் சொன்னார். அது செய்வோம் நமக்கு என்னது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், தேவனை உயர்த்தி தான் வைப்பாருங்க. அப்போ பாருங்கள், இந்த அவங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம தேவன் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பார். பாருங்கள், இதெல்லாம் இழந்து போன பிறகு அவங்களுக்கு ஒரு வேதனை வந்தது, என் தேசத்துக்கு நான் போயிடுவேன். 2 மருமங்க இருக்காங்க. ஐயோ, அவங்க யூதருடைய வழக்கத்தின் திருமணம் செஞ்சுக்கலாம். இவங்க அப்படி நினச்சி தான் இவங்க மருமங்களை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போயிடுங்கம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு. இது அப்படியே நான் அப்படியே ஓரளவு சொல்லிடுறேன், நீங்கள் போயிடுங்கம்மா உங்கள் அம்மா வீட்டுக்கு. ஏன்னா இனிமேட்டு நான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த குழந்தைங்களுக்கு நான் திருமணம் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணலாம், போயிட்டீங்கன்னா உங்கள் அம்மா ஏதாச்சும் அப்பா அம்மா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி தருவாங்க, நீங்கள் நல்லா இருக்கலாம். அது சொன்ன உடனே 14வது வசனம் வாசிங்க. அப்போது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓர்பாலுக்கு ஒரு ஆசை, எப்போ தான் இந்த அம்மா கிட்ட இருந்து நான் வெளியே போனோம், கணவர் இருந்தானா வாழ்ந்துருக்கலாம், இல்லாத இடத்துல நான் இருந்து என்ன பண்ணணும், உலகம். ஓர்பால் என்ன பண்ணாங்க, உலகத்துக்கு நேராக போயிட்டாங்க. அங்கே 2 பேர் இருந்தாங்க. நகோமி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தேவனை குறித்து அதிக விஷயம் சொல்லியிருப்பாங்க. நகோமி எங்கே இருந்தவங்க, பெத்லஹேமில் இருந்தவங்க. யூதா அந்த தேசத்தில் இருந்தவுடனே தேவனை பற்றி நன்றாக தெரியும். நம்ம கடந்த நாட்களில் விசுவாசத்தின் பட்டியலே ராகாப்பை குறித்து பார்த்தோம். புறஜாதியார் பெண், அவங்க எப்படி சொல்கிறாங்க, அந்த தேவன் செங்கடலை பிளந்தார், எத்தனையோ அற்புதம் பண்ணார், அவர்கள் பார்வோனுடைய ராஜாவெல்லாம் முறியடித்தார்னு சொல்லி அந்த அம்மாவுக்கே தெரியுது. அப்போ இவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? இந்த நகோமி நிறைய தேவனை குறித்து சொல்லியிருப்பாங்க, என் தேவன் இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார். ஆனால் 2 பேர் இருந்தாங்க, ஆனால் ஒருத்தங்க மட்டும்தான் கேட்டாங்க. ஓர்பால் காதில் என்ன பண்ணல, போவே இல்லைங்க. நீங்களும் வருஷக்கணக்காக வந்தாலும் வார்த்தை உள்ளே போயிட்டு இங்கே இறங்கணும். ஆனால் இங்கே இறங்கலைன்னா இந்த வார்த்தை உள்ள கிரியையே செய்யாது. அங்கே படியில் போனவே அந்த வார்த்தை நம்ம மறந்துடுவோம். உள்ள கிரியை செய்யணும்னா நீங்கள் வரப்பே ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்யணும். ரூத்து பாருங்கள், புறஜாதியார் பெண்ணு. இன்னொன்று நீங்கள் ஞாபகம் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு தேவன் பற்றி தெரியாது.
நம்ம சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்தவர்களாக இருக்கோம். இங்கே யாரும் இந்து இல்லை, கிறிஸ்தவர்களாக இருக்கோம். ஆனால் நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் தேவனை பற்றி தெரியாதன்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்போ சொல்கிறப்ப அந்த வார்த்தை என்ன பண்ணோம், உள்ளே பாருங்கள், உள்ளே போனாதான் அது கிரியேட் செய்யும். அப்போ பாருங்கள், அந்த ஓர்பால் போயிட்டாங்க. ஓர்பாலும் குறித்து மற்றபடி எந்த வார்த்தை சொல்ல. அதே போல் லோத்தின் மனைவி குறித்தும் வேதத்தில் சொல்லவே இல்லை. அவங்க உப்பு தூணானாங்க, அவ்வளோதான். சாரால் குறித்து தான் வந்தது. இந்த இடத்துல ரூத்தை குறித்து மட்டும்தான் வந்தது பாருங்கள். அதுக்கு அடுத்தது ரூத்தை வாசுங்க. ரூத்தோ அவளை விடாமல், இவங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. அந்த தேவனை பற்றி சொன்னாங்க. அந்த ஊரை போய் பார்க்கணும், அந்த தேவனுடைய வல்லமான செயல்கள் நான் பார்க்கணுன்று யாரை பற்றி கொண்டாங்க? யார்? நகோமியை பற்றி கொண்டாங்க. இப்போ நம்ம ஏசப்பாவை பார்க்கல, ஆனால் ஏசப்பா ஒருவர் உண்டு, அவர் எனக்கு அற்புதம் செய்வார். நம்ம நினச்சி பார்க்காத அற்புதம் செஞ்சார். எத்தனையோங்க உங்களுக்கு செஞ்சவங்க மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். யாருக்கு உங்களுக்கெல்லாம் செய்யலையா? உங்களுக்கு எத்தனையோ செஞ்சுருப்பார். நம்ம நன்றி எப்படின்னா நன்றியற்றவர்களாக இருக்கக்கூடாதுங்க. இது பெண்களுக்கு அது சொன்னால் பெண்கள் மட்டும்தானா? எல்லாருமே ஆண்டவர் பார்வையில் எல்லாருமே. இதுக்கு அடுத்த சப்ஜெக்டு நான் பேசி முடிஞ்ச பிறகு பாஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நீங்கள் மறக்காதீங்க. அதுக்குரிய அர்த்தத்தை சொல்லுவார். நான் நேற்றே சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணோம், ஆண்டவர் செய்த நன்மையை நம்ம என்ன பண்ணோம், அவர் சமூகத்தில் வந்து ஒரு நன்றி தாங்க கேட்டார். இதோ ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னால் கொடுத்துடுவோமா? கொடுத்துடுவோம். அதெல்லாம் கொடுத்துடுவோம். அஸ்தானே ஆண்டவரே சொல்லி தாவீதை போல் நீங்கள் கொடுத்தது தானே ஆண்டவரே, உமக்கே கொடுப்போம். கொடுத்தா ஆண்டவர் உங்களை ப்ளஸ் பண்ணுவார். ஆனால் பாருங்கள், இந்த ரூத் என்ன பண்ணாங்களா, அவங்கள விடாமல் பற்றி கொண்டாங்களா. அதுக்கு அடுத்ததான் 15ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி உன் ஜனத்தார இடத்திற்கும் தன் தேவர்கள் இடத்திற்கும் திரும்பி போய்விட்டால், நீயும் சகோதரின் பிறகு திரும்பி போ. இவங்க சொல்கிறாங்க, போம்மா உன் ஜனத்துக்கு போயிடு, உன் தேவர்களை பற்றி கொண்டு சொல்லி. ஆனால் இவங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு. மெயின் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு விசுவாசம்தான். நீங்கள் விசுவாசத்தினால்தான் என்னன்னா தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இவங்களுக்கு ஒரு விசுவாசம். இப்போ நீங்களும் உங்களுக்கு செய்த அற்புதத்தை நீங்கள் ஏசப்பா குறித்து, ஏசப்பா செங்கடல் பிரிஞ்ச நம்மளே பார்க்கல, நமக்கு சொன்னது தான் நம்ம கேட்குறோம். ஆனால் நீங்கள் சொல்ல தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையில் நடந்தது, எனக்கு தேவன் இப்போ என்ன செஞ்சார், அது நீங்கள் என்ன பண்ணோம், சாட்சி சொன்னீங்கன்னா அவங்க அப்போ தான் விசுவாசித்து வருவாங்க. இப்போ நகோமி சொல்லியிருப்பாங்க, எத்தனையோ செஞ்சார் ஆண்டவர், எத்தனையோ அற்புதங்க செஞ்சார் சொன்னதுனால இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு வேளை எனக்கு போனாங்க, தேவன் செய்வார். பாருங்கள் 16வது வசனம் வாசிங்க. அதற்கு ரூத், உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீ என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பெரிய இதுதாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை விடல, ஏசப்பாவை என்ன பண்ணாங்க, முழுமையாக ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் இருதயத்தில் என்ன பண்ணியிருப்போம், கொஞ்சம் உலகம் கொஞ்சம் தேவக்கூறிய காரியங்கள். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த உலகத்தில் தான் இருக்காங்க, மோவாப் தேசத்தில் தான் இருக்காங்க. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே வார்த்தை, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்கள், ஓர்பாலுக்கு அந்த ரட்சிப்பு இல்லை, ஆனால் ரூத்தோ தேவனுடைய ரட்சிப்பை கண்டாள். நகோமி மோவாப்புக்கு இழந்து போனாங்க. ஆனால் பாருங்கள், இந்த ரூத்து அந்த பெத்லகேம் போக பிரயாசப்படுறாங்க. பிரயாசப்பட்டு போகிறவங்களுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நீங்கள் தேவனை தேடி வந்துட்டீங்க. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கலாம், எங்கெங்கேயோ சுற்றி இருக்கலாம், என்னென்ன தேவர்களை வணங்க இருக்கலாம். அவங்கள தேவன் உயர்த்தாத தேவன். இன்றைக்கி தேவனை தேடி நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஏன்னா அது விசுவாசத்தோடு. ரூத் அப்படி தான் அங்கே போகிறாங்க, பெத்லகேமுக்கு, அப்பத்தின் வீடு. அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். பாருங்கள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஒருவேளை இந்த நாளிலே நம்ம தேவனை விட்டு கொஞ்சம் தூரம் போய் இருந்தால் நீங்களே உங்கள் இருதயத்தில் கேளுங்க, ஆண்டவரே எந்த விஷயத்தில் நான் உம்மை விட்டு தூரமாக இருக்கேன். ஒருவேளை படிக்கிற விஷயத்தில் பிள்ளைங்க படிப்பினால் தேவனை விட்டு தூரமாக இருக்கலாம். ஒருவேளை வேலை, ஒருவேளை குடும்ப சூழ்நிலை. இந்த நாளில் இங்கே எப்பேற்பட்ட
வியாதி ஒரு வேளை இருந்தால் மட்டும்தான் தேவ சமூகத்துக்கு வர முடியாது, துதிக்க முடியாதுங்க. படிக்கிற விஷயமா நைட் ஃபுல்லாக படித்தவன் காலையில் வந்து தேவ சமூகத்தில் உட்காரலாம். ஒரு நாள் தான் அந்த பலத்தை கொடுத்துடுவார். பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணுன்னா இதுதான். நமக்கு அந்த பலன் மீதியே போயிட்டு நம்ம எதானா பண்ணலாம். ஆனால் வந்து உட்காரோன்னா அதன் பலன் தேவ நிச்சயமாக தருவாருங்க. வேலை இன்னும் எத்தனையோ விஷயத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். நம்ம சும்மா ஒரு தலைவலிக்கே வர மாட்டோம். ஆனால் தேவ சமூகத்தில் வந்தால் விடுதலைன்னு சொல்லி அறியாத எத்தனையோ பேர் வந்து ஆண்டவர்கிட்ட விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. இந்த நாளில் அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்கு தேவன் என்ன பண்ணார், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருப்பாரு நீங்கள் பாருங்கள். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்களோ அப்படியே நான் கண்டினியூவாக சொல்லிடுறேன். அவங்க அந்த தேசத்துக்கு போகிறாங்க. இங்கே சொல்லிட்டாங்க நகோமி, நான் பேசாமல் இருந்துட்டாங்க. அவங்க சொன்ன உடனே எல்லாம் சொல்கிறாங்க 17 வசனத்தில். அதுக்கடுத்து நம்ம எல்லாம் வாசித்தோன்னா 21 வசனம் நம்ம வாசிப்போம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளியோசப்படுத்தி இருக்கையில் என்று நீங்கள் என்ன நகோமி என்று சொல்லாதீங்க. நகோமி என்றால் அர்த்தம் என்னது, இனிப்பு, ஸ்வீட். நிறைய வாட்டி உங்களுக்கு மெசேஜில் பாஸ் சொல்லியிருப்பார். அவங்க ஹஸ்பண்டோடைய பேர் எலிமேக்கு வந்து காட் ஆஃப் கிங். பாருங்கள், அந்த தேவனுடைய பிள்ளைங்க தேவனுடைய வார்த்தையில் படிதான் இருந்தாங்க. ஆனால் சத்ரு என்ன பண்ணிச்சு, டக்குன்னு கஷ்டம் வந்த உடனே உலகத்தை காமிச்சிச்சு. ஆனால் இவங்க உலகத்துக்கு போனதுனால அவங்க என்ன பண்ண, நான் நிறைவுள்ளவளால் தான் போனாங்க, நான் நல்லா தான் இருந்தேன், என்னை தேவன் நல்லா தான் ஆசீர்வதிச்சாரு. டக்குன்னு என்னாச்சு, எல்லாமே எழுந்துட்டேன். அப்போ நமக்குள்ளே ஏதோ ஒரு குறைவு இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், எனக்கே சொல்கிறாங்களே, உங்களுக்கு இல்லைங்க, ஆண்டவருடைய வார்த்தை வரப்போ எனக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் தேவன் கிரியை செய்வார். நாங்கள் எங்கே போனாலும் பாஸ்ட் பேசினாலும் இந்த வார்த்தை இன்றைக்கி என்னோடு தேவன் பேசினா ஒருவேளை நான் பலவீனமோடு வந்திருந்தா அந்த வார்த்தை என்னை பலப்படுத்தும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், தேவன் நம்ம நினைக்கலாம், ஐயோ ஆண்டவரே நான் எவ்வளோ உங்களுக்கு செஞ்சேன். அடிக்கடிக்கு என் பிள்ளைங்களுக்கு சொல்லி, நான் நீ எவ்வளோ செஞ்சாலும் உண்மையாக செஞ்ச ஆண்டவர் அதற்கு பலன் கொடுத்துடுவார். உண்மையாக செஞ்சால் அதை நம்ம பலன் வாங்கியிருக்கோம். நம்ம செய்யறது எப்படி செய்யணும்னா, ஆண்டவர் நம்ம ஊழியம் செய்யணும்னா, இவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட் வசனத்தில் நம்ம வாசிக்கிறப்ப ஆபிரகாம் சொன்னால் எல்லாமே இவங்களுக்கு என்ன சொல்கிறாரு, போவாஸ் சொல்கிறார். பாருங்கள், இந்த இடத்துல நகோமி என்ன பண்ணுறாங்க, ஐயோ என்னை ஏன்னா நிறைவுள்ளவான் போனால் நான் வெறுமையாக வந்த கர்த்தர் இந்த மாதிரி செஞ்சாருன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வேதனை பண்ணுறாங்க. என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை மாறான்னு கூப்பிடுங்க. மாறானா கசப்பு, என்னுடைய வாழ்க்கையே கசப்பாயிடுச்சு. நம்ம ஒரு காலமும் ஆண்டவரை குறை சொல்லக்கூடாதுங்க. நம்மளுடைய சுச்சுவேஷன் பார்த்து தான் நமக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா நம்மளுடைய குறைவு தான். பாருங்கள், அந்த நாட்களில் அறுப்பு நான் எப்படின்னா 22ஆம் வசனம் வாசிங்க கூட. பாருங்க, வார்கோதுமை அறுப்பின் தூக்கத்திலே அவங்க அங்கே வந்திருந்தாங்க. வந்த உடனே பாருங்கள், நகோமி மருமகளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இங்கே ஒரு வழக்கம் உண்டு. நம்ம லேவி ராகத்தில் 19:9-10 வாசிங்க. லேவி ராகமம் 19:9-20 19:9-20 10 9-10 மறந்துட்டேன். நீ 9 வாசிங்க. நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை நீ தீர அறுக்காமல் சிந்தி கிடைக்கிறதை கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் சிதறி கிடைக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை யாருக்கு, எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். பாருங்கள், இந்த இடத்துல தேவன் ஒரு கட்டளையே கொடுத்துட்டார் லேவி ராகமத்தில். இது யாருக்கு தெரியும், நகோமிக்கு தெரியும். இப்போ நகோமி என்ன பண்ணுறாங்களா, ரூத்துக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்களா, போம்மா வயல் இப்போ அறுப்பு காலத்தில் இருக்குது, நீ போயிட்டு அங்கே என்ன பண்ணுற, சிந்துகிற கதிர்களை கொண்டு வா, நம்ம 2 பேர் சாப்பிட்டு ஜீவனம் பண்ணலான்னு சொல்லி. பாருங்கள், இவங்க எதுவும் நினைக்கல.
ரூத்து என்ன பண்ணாங்க, சொன்ன உடனே மாமியாருடைய பேச்சுக்கு ரூத்துக்கிட்ட பிடிச்சது என்னதுன்னா கீழ்ப்படுகிற குணாதிசயம். நமக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டம். ஆதியிலே ஏவாள் கீழ்ப்படியாதபடினால்தான் என்னாச்சு, பாவம் வந்தது. இப்போ வரையும் என்ன சொல்கிறாங்க, ஏவாள்னால்தான் பெண்களுக்கு. ஆனால் பாருங்கள், தேவன் ஒரு பெரியவர். ஆனால் அந்த ஏவாள் சொன்னதுனால புதிய ஏற்பாட்டில் வந்து மரியாள் இடத்துல என்ன பண்ணார், தேவன் கிருபையாய் அவங்க மூலியமாக குழந்தை உண்டான இயேசு கிறிஸ்து. அதே போல் பாருங்க, உயிர் தெளிந்து காட்சி அளித்ததும் அதே மகதலேனா மரியாளுக்கு தான். எந்த ஏவாள் இழந்து போனாங்களோ அவங்களுடைய ஸ்தானத்தை புதிய ஏற்பாட்டில் தேவன் அந்த பெண்களை என்ன பண்ணார், உயர்த்தினார். அப்போ நம்ம கிருபை பெற்றவங்கங்க. நீங்கள் என்ன நினைக்கலாம், ஐயோ நான் எதுக்கு தான் பிறந்தேன், எதுக்கு தான் இந்த வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு நாள் நம்ம தேவன் கொடுத்தது நம்ம சொல்லக்கூடாது. பாருங்கள், இந்த இடத்துல ரூத் இடத்துல சொன்ன உடனே அந்த ரூத் என்ன பண்ணுறாங்க, 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்களேன். மோவாபிய ஸ்ரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ. இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் நினைக்கலாம். யாருடைய, அப்போ வந்து அவங்க வயல்வெளிக்கு போகிறாங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம், தேவ சமூகத்துக்கு வந்திருக்கோம். ஏசப்பா உம்முடைய கண்களில் எனக்கு என்ன பண்ணோம், கிருபை கிடைக்கணும். நீங்கள் வந்திருக்கலாம், ஏசப்பா அந்த கிருபை செய்யுங்கப்பா. ஏசப்பா நம்ம பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கீழ்ப்படினோம். பாருங்கள், நகோமி சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, ரூத்து எந்த மறு வார்த்தை சொல்லலைங்க. ஒரு வயலுக்கு போய் வேலை செய்யணுன்னா அவங்களுக்கு தெரியுமா அவங்க அப்பா வீட்டில் எப்படி வாழ்ந்துருப்பாங்க. நம்ம எடுத்தோடனே நான் எப்படி ரட்சிக்கப்படாத முன்னே, இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அதுக்கு முன்பதாக எப்படி இருந்துப்பா. நம்ம என்ன சொல்லுவோம், நானா ரட்சிக்கப்படாத முன்னாடி எப்படி இருந்தேன் சொன்னேன், அந்த வார்த்தை சொல்ல இவங்க சொல்லியிருக்கலாம். நான் மோவாப் தேசத்தில் எப்படி இருந்தேன், என்னை போய் வயலில் என்ன பண்ண சொல்கிற, நீ போய் கதிர் போறக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவங்ககிட்ட பெருமையின் பேச்சு வரல. பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். இவங்க தாழ்மை வெளிப்படுத்தினாங்க. அவங்க மாமியார் சொன்னது ஒரு நிமித்தமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ என் மாமியார் வயசானவங்க, அவங்கள நான் என்ன பண்ணோம், போஷிக்கணும். போயிட்டு அவங்க அந்த தேசத்தில் வந்த உடனே அவங்கள எல்லாவே சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லியிருப்பாங்களா, எவ்வளோ ஏளனமாக பேசியிருப்பாங்க தெரியுமுங்க. கணவன் இல்லைன்னா அந்த வீட்டில் அந்த பெண்களை எவ்வளோ ஏளனமாக பேசியிருப்பாங்க. இவங்க 2 பேர், அது வேறு அவங்க எப்படி ரொம்ப வயசானவங்கள ரூத்து நகோமினா. அப்போ சொல்லுவாங்க, எவ்வளோ வார்த்தைகளை கேட்டு ஆனாலும் அவங்க உடைந்து போகாதபடி நிலை நிற்கிறாங்கன்னா தேவ வார்த்தை தான். நம்மளையும் எத்தனை வார்த்தை பேசியிருக்கலாம். நம்ம ரட்சிக்கப்படாத முன்னாடி எப்படியான உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட பிறகு சொல்லுவாங்க சர்ச்சுக்கு போகிறாங்க. இவங்களா பாருங்க, எப்போ பார்த்தா கஷ்டம் பிரச்சனை. ஒரு நாளும் நம்ம யாருக்கிட்டேயே சொல்லக்கூடாதுங்க. இவங்க 2 பேர் யாருக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்களா, கணவர் இருந்தாரா, யாரும் இல்லை. ஆண்டவரை நோக்கி தான் சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் சமூகத்தில் தான் கண்ணீர் விட்டு இருப்பாங்க. ஆண்டவர் தான் அதுக்கு பதில் தந்தார். இவங்க என்ன சொன்ன, யார் கண்களாச்சு தயவு கிடைத்தார். ஏன்னா அந்த நாட்களில் இந்த ஒரு ரூல் இருக்குது, கமாண்ட். யார் என்ன பண்ணக்கூடாது, விவசாயம் பண்ணுறவங்க அந்த இடத்துல எளியவருக்கு சிந்தி கிடைக்கணும், அவங்க வந்து எடுத்துக்குவாங்க சொல்லி பாருங்கள். இவங்க போன உடனே தேவன் பெரிய, அவங்க யாரை நம்பி வந்திருக்காங்கன்னா தேவனை நம்பி வந்திருக்காங்க. அப்படியே அந்த வசனத்தை நம்ம எல்லாம் வாசித்தோன்னா அது வந்து 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது போவாஸ் பெத்லஹேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதே வார்த்தை, கர்த்தர். நீங்கள் நெக்ஸ்ட்டு வசனம் நீங்கள் அப்படியே எனக்கு சொல்லணும். உங்களுக்கு வந்து நான் இதை சொல்கிறேன், நீங்கள் எங்களை ப்ளஸ் பண்ணால் நாங்கள் உங்களை ப்ளஸ் பண்ணுவோம். கர்த்தர் என்ன அந்த வசனம் சொல்லுங்கள், கர்த்தர் ஆமேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதற்கு அவர் போவா சொல்கிறது நான் சொல்கிறேன், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார். மாற்றி சொல்லிட்டேனா, சரி. நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு. ஆமாம், எங்களை ஆசீர்வதித்தா தானேங்க ஊழியத்தில் வர பிள்ளைகளை நீங்கள் எப்படி, நாங்கள் பிளஸ்ஸிங்காக இருக்கணும். நாங்கள் உங்களை சொல்லி ப்ளஸ் பண்ணுறப்ப கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் வேலையில், படைப்பில், நீங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துல, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்கள் கூட இருப்பார். நீங்கள் எத்தனையோ சூழ்நிலை நினைக்கலாம், ஐயோ தேவன் என்னை பார்க்கலையா, என்னை கைவிட்டாரான்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், இந்த ரூத் என்ன பண்ணுறாங்க, விசுவாசித்தாங்க. ஒரே வார்த்தை நகோமி சொன்ன உடனே
நகோமியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. இன்றைக்கும் உங்களுக்கு வார்த்தை வந்திருக்கு, நீங்கள் ஒரே வார்த்தை கீழ்ப்படிங்க. எத்தனையோ வருஷம் இங்கே வந்து வார்த்தை கேட்டிருப்பீங்க. பாஸ்டர் எத்தனையோ விஷயத்தில் சொல்லியிருப்பார். அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறப்ப தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், கிரியை செய்யும். இதுக்கு அடுத்தது எல்லாமே சொல்கிறார் போவாஸு, நீ எங்கே போவாதம்மா, யாரெல்லாம் விசாரிச்சுட்டு அவங்க விசாரித்து சொன்னப்போ இங்கேயே இரு, என் வேலைக்காரர் கூட வேலை செஞ்சுட்டு தண்ணி இங்கேயே குடி எல்லாமே சொல்லிவிட்டு 11ஆம் வசனத்தில் பாருங்கள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. இது அப்படியே நம்ம கொண்டு வந்தோம்னா ஆதியாகமத்தில் ஆபிரகாமுக்கு இதே தான் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ஆபிரகாமுக்கு நம்ம சொல்லலாம், உன் தேசத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் எல்லாம் விட்டுட்டு வானா. எதுக்காக சொன்னார் அந்த வார்த்தை? நமக்கும் அதே தாங்க. இதுக்கு முன்பதாக என்ன, அந்த ஊர் விக்கிரகம் ஊர், அங்கே இருக்கிற ஜனங்கள் அப்படி தான். நம்ம என்ன சொல்லுவோம், உன் தேசத்தை ஆபிரகாமுக்கு மட்டும்தான், நமக்கு இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கும் தான். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏசப்பாவை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு ஐயோ எங்கள் சொந்த பதங்கள்லாம் நான் விட்டுட்டு வந்துடணுமா, ஐயோ அவங்க தானே, அதெல்லாம் விட்டுட்டெல்லாம் வர சொல்ல தேவன். அவங்க வழிபடுகிற தேவர்களை விட்டுட்டு நீ வந்துடு, என்னை நீ மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட, என்னை அன்றி வேறு தேவர் இல்லை என்று நீ தெரிந்து கொண்ட, ஒருவேளை நீ சொல்லி அவங்க மாறினா அவங்க கூட பேசு பழகு, ஒருவேளை உன் வார்த்தை ஏற்றுக்கொண்டலைன்னா அவங்க விட்டு கொஞ்சம் தூரமாகிரு. இதுதான் பவுல் சொல்கிறாரு. ஐயோ அவங்கக்கிட்ட போகாத, பேசாத, பழகாத, விரோதிக்காதன்னு ஒன்றும் சொல்லலை. அவங்க செயல்படுகிற செயல் அது 3 விஷயம். இவங்க அப்படி தான். மோவாப் ஜனங்க விக்கிரங்க வழிபடுகிறவங்க. ரொம்ப அந்த ஜனங்க எப்படி இருந்திருப்பாங்க, இவங்க அந்த ஜனத்தெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே அறியாத ஜனத்தோடு இருந்தது. யார் சொல்கிறாங்கன்னா போவாஸ் ரூத்தை குறித்து சாட்சி சொல்கிறாருங்க. நம்ம குறித்து யார் சொல்லணும்னா, இங்கே நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்மளே நம்ம குறித்து சொல்லக்கூடாது. நம்ம குறித்து வந்து இப்போ நம்ம பிள்ளைங்களை குறித்து நம்ம சொன்னோன்னா நம்ம அவங்க பண்ணலனாலும் நல்லது தான் சொல்லுவோம். நம்மளை குறித்து மற்றவங்க நம்ம பிள்ளைங்கள் குறித்து சொல்கிறது தாங்க. இந்த பிள்ளைங்களா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம எல்லாம் கீழ்ப்படிதலே சொல்லி கொடுக்கணும், தண்ணி கொடுங்க செய்யுங்க, அப்போ அவங்க பக்கத்தில் போய் சொல்லுவாங்க. அதே போல் ரூத்தை குறித்து போவாஸ் தான் சொல்கிறாருங்க. இவங்க உங்கள் மாமியாருக்கு செய்ததை நான் அறிந்ததுனால இவங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கள். 12ஆம் வசனம் பாருங்கள், வாசிங்க. அது உன் செய்யத்தக்கதான பலனை கட்டளை இருவாராக. அவங்க செஞ்ச நன்மைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பலன் கொடுக்குறாரு. நம்மளும் ஒவ்வொன்று தேவனுக்காக இழந்து தேவனுக்காக நம்ம வைராகியமாக இருக்கிறப்ப நமக்கு தேவன் என்ன பண்ணுவார், அதன் பலனை தந்துடுவார். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே உங்களுக்காக எல்லாம் விட்டுட்டு வந்தேன் ஆண்டவரே, பவுல் விடவா நம்ம வந்து விட்டுட்டு வானா. ஊழியக்காருக்கு ஒருத்தனுக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்குது. ஊழியக்காரனுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன், எல்லாம் விட்டுட்டு வந்து ஊழியம் செய்யணும். விசுவாசிங்களுக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு என்னென்னா உலக காரியங்கள், உலக ஸ்நேகம், உலகத்தை விட்டு வா, சர்ச்சில் தேவனை ஆராதி. தேவனை நீங்கள் எங்கெந்த இடத்துல இருக்கிறீங்க, ஒருவேளை காலேஜோ ஸ்கூலோ வேலையிலோ வீட்லேயோ பக்கத்தில் பேசுகிறவங்ககிட்டயோ என்ன பண்ணால் தேவனை குறித்து சொல்லணும். அதுதான் சொல்லியிருக்காரு. விட்டுட்டு வான்னா நீங்கள் நினைக்கல விட்டுட்டு வந்து ஊழியம் பண்ண, அதெல்லாம் தேவனும் சொல்லலை. ஊழிய அழைப்பு இருக்கிறவங்க மட்டும் அந்த ஊழியக்காரங்களுக்கு. உங்களுக்கு என்ன, உலகம் வந்து ஈஸியாக வஞ்சிச்சிடும். எப்பத்துலேருந்து நீங்கள் பார்க்கலாம், எப்போ கொரோனா வந்ததோ அப்பத்துலேருந்து பிள்ளைங்க எல்லாருமே என்ன ஆகிட்டாங்க, சீர்கெட்டு போயிட்டாங்க. அதில் நிறைய பேர் சொல்கிறதே கிறிஸ்தவங்க தான். அதில் இன்னும் சொல்லணும்னா இன்னும் சொல்கிற எல்லாருமே சேர்த்து தான் ஊழியக்காரருடைய பிள்ளைங்க. ஏன்னா உலகம் ஈஸியாக வஞ்சிச்சிடுங்க. நாங்களும் உலகத்தில் தான் இருந்தோம். உடனே சட்டனை நம்ம மாற முடியாது. நம்ம எங்கே போய் நம்மளுடைய இதுக்கு முன்னாடி உலகத்தில் இருந்தாலும் உலக காரியம் எல்லாம் கற்றுக்கொண்டு இருப்போம். அப்போது நம்ம சபைக்கு வரப்போ சபையில் என்ன பண்ணுவோம், நம்ம கற்றுக்கொள்வோம். இப்போ நான் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து நிறைய விஷயம் சர்ச்சுக்கு போகிறப்ப நம்மளாம் பரிசுத்தவானன்னு நான் இங்கே நின்று சொல்லக்கூடாது. நிறைய விஷயம் கற்றுக்கொண்டேன். எதுக்கு சண்டேனா ஒயிட் ட்ரெஸ் வர சொன்னதுன்னா நம்ம நினைக்கலாம். ஏன்னா மற்றவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது,
இவங்க என்ன ட்ரெஸ் அதனால ஒயிட் ட்ரெஸ் காமன், எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு நாள் நான் இருந்தேன். ஒவ்வொரு ஆண்டவர் உடனே நம்ம மாற்ற முடியாது. ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் ஆவியானவர் நம்மை மாற்றுவார். இப்போ இந்த இடத்துல இருந்து அவங்க ஆராதிக்கிறப்ப வந்து அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருவேளை நானே இங்கே நிற்கிறேன், எனக்கு மெசேஜ் கொடுக்குறேன், உங்களுக்கு தெரியாது. இப்போ ட்ரெண்ட் இருக்கிறவங்க ஓகே, நான் கொஞ்சம் மேக்கப் போட்டுருந்தேன். பின்னாடி இருக்கிற வயசானவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க வந்து இப்படி இருந்து இந்த அம்மா என்ன சத்தியத்தை போதிப்போம் நிச்சயமாக. ஏன்னா முதியோர்களுக்கு அவங்களுக்கு தெரியும். அப்போது நான் என்ன பண்ணுவேன்? மற்றவங்களுக்கு இடர்லாய் தெரியாத நாட்கள் உண்டு நம்ம தெரிஞ்ச பிறகு. அப்போது நிறைய சபைகள் என்ன ஆயிடுச்சு, இது வந்து சொல்லலை, நிறைய இடத்துல சொல்கிறாங்க, நான் போகிற இடத்துல சொன்னாங்க. அப்போது அவங்கள பார்த்து கற்றுக்கொள்கிறப்ப தேவன் அதில் மகிமைப்படுவாரா? மகிமைப்பட மாட்டார். பாருங்கள், ரூத்து எப்படி இருந்திருப்பாங்களோ மோவாப் தேசத்தில், அந்நிய பெண், அவங்க ஃபுல்லாக எப்படின்னா அலங்கரித்து தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே வரப்போ ஒவ்வொரு விஷயம் என்ன பண்ணாங்க? தியாகம் பண்ணாங்க. இன்றைக்கும் நீங்களும் பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் உங்கள் நேரத்தை தேவனுக்கு கொடுங்க. ஏன்னா முதலாவது இந்த இடத்துல வந்து தேவன் கொடுத்ததே ஆண்களுக்கு தான். ஆண்கள் வந்து பெண்களை நடத்தணும் எப்படின்னா சத்தியத்தில். தேவ வார்த்தை முதலாவது ஆண்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டாம். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கணும்னா ஆண்கள் தான். நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த நம்ம மத்திய எழுதின சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல அங்கே அப்படியே வரும். ஆனால் பெண்கள் வந்து இடம் பெற்றவங்க, ரூத்தும் ராகாப்பெல்லாம் கிருபை பெற்றவங்கங்க. அந்த இடத்துல அந்த ஆண்கள் என்ன பண்ண, சத்துரு என்ன பண்ணிட்டா வேலை காமிச்சிட்டு சொல்லிட்டாருன்னா, வேர்வையினால நீ என்ன பண்ணா உழைச்சி கஷ்டப்படணும், அந்த கஷ்டத்தை கொடுத்துட்டு ஆண்களை சபைக்கு வர விடாதபடி வாரத்தில் ஒரு நாள் வந்தால் போதும். இல்லைங்க, ஆண்கள் எவ்வளோ ஆண்டவரை தேடி வராங்களோ அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா அவங்க தான் நடத்தணும் மனைவி பிள்ளைகளை. இது யூதர்களுடைய கலாச்சாரம், இப்பயும் அதை தான் கடைப்பிடிக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் அவங்க தான் நடத்தணும். அவங்க எவ்வளோ ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிகமாக கற்றுக்கொண்டு போதிக்கிறாங்களோ, ஞானம், ஞானம் உள்ள பெண், ஞானம் கத்தரத்தில், ஏன்னா ஞானம் அவர் தான் ஞானத்தின் ஐஸ்வர்யவான். அந்த ஞானத்தை தந்து குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைங்களை எப்படி நடத்தணும், ஏன்னா இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது. ஏன்னா எல்லாமே ஆண்களுக்கு தான் இந்த வேதத்தில் முக்கியத்துவம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் சாயல். ஆதாமுக்கு வந்து ஏவாளை தான் உண்டாக்கினார், ஏவாளுக்கு ஆதாம் உண்டாக்கவில்லைங்க. அப்போது நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? இவங்க ஒரு சாட்சியாக விளங்குனாங்க. என்ன பண்ணாங்க? நகோமி வந்து மோவாவுக்கு போய் இழந்துட்டாங்க. ரூத்து வந்து என்ன பெற்றுக்கொண்டாங்க? 12ஆம் வசனம் இப்போ இன்னும் ஃபுல்லாக வாசிங்க. உன் செய்கைக்கு தக்கதான பலன் கட்டளையிடுவாராக. இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நீங்கள் ஏசப்பாவை நம்பி வந்துட்டீங்க, அவர் உங்களுக்கு பலன் நிச்சயமாகவே கொடுப்பாருங்க. இந்த உலகத்தானே ஏதாச்சும் செஞ்சால் அவனே உங்களுக்கு வேலை செய்கிறப்ப ரிட்டையர்மெண்ட்டு எல்லாமே கொடுக்குறப்ப தேவன் தராமல் இருப்பாரா? அவர் நிறைவான பலன் நமக்கு கொடுக்குற தேவனுங்க. இந்த நாளிலே நகோமிக்கு அந்த ரூத்துக்கு தேவனுடைய வார்த்தை சொன்னோன்னே ரூத் நடந்து, இதுக்கு அடுத்ததெல்லாம் நம்ம வாசித்தோன்னா அநேக வார்த்தைகள் சொல்லி அவங்க மாமியார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கைட் பண்ணுறாங்க. ஆனால் தப்பான இல்லை. யூதர்களுடைய கலாச்சாரம் எப்படின்னா, அண்ணன் மறைச்சிட்டானா அண்ணனுடைய ஒய்ஃபை திருமணம் பண்ணிக்குவாங்க. அந்த ஒரு கலாச்சாரம் இருந்தது. ஆனால் தப்பில்லை. இன்னொன்று வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும்தான். இந்த இதெல்லாம் வாசித்தோன்னால இருக்குது. 3ஆம் அதிகாரத்தும் 10ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரமும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. பாருங்கள், நம்ம இதுக்கு முன்பதாக எப்படியே இருந்திருக்கலாம் உலகத்தில். ஆனால் ஏசப்பா இது வந்து ரூத்துக்கு வந்து அவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணல, தரித்திரன் பின்பாக கணவர் இறந்த உடனே வாலிபர் பின்னாக ஐஸ்வர்வான் பின்னாக போல. நீ என்ன பண்ண, உன் மாமியார் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம். இங்கே அப்படியே நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கணும். நம்ம எல்லாருக்குமே ஏசப்பாவை தெரிந்து கொள்ளாத வரையும் நம்ம உலகத்தில் எப்படியோ வாழ்ந்திருப்போம். ஆனால் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவன் நம்ம இடத்துல கேட்குறது என்னதுன்னா, நற்குணம் உத்தமமாக இருக்கணும். தேவனை அன்றி
தேவனை விட எதுவும் அதிகமாக நம்ம நேசிக்கக்கூடாது. நம்ம தேவனை நேசித்தோன்னா, அவர் மேல் முதலாவது அன்பு செலுத்தினோன்னா நமக்கு தேவன் என்ன பண்ணுவாரா, பிளெஸ்ஸிங். இதெல்லாம் போவாஸ் என்ன பண்ணுறாரா, ரூத்தை குறித்து அவர் சாட்சி கொடுக்குறாருங்க. இப்போ நம்ம 11வது வசனம் வாசித்து அதுலேயும் சொல்கிறார், குணசாலி என்பதை என் ஜனமாக ஊரார்கள் அறிவார்கள். ஏன்னா அவங்க வாழ்ந்தது அந்த ஜனங்க அறிந்திருப்பாருங்க. அவங்க செஞ்சதுக்கு, அவங்க வாழ்ந்ததுக்கு என்ன பண்ணியிருக்காரு, போவாஸே சாட்சி கொடுக்குறாருங்க. இதுக்கடுத்து லாஸ்ட் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க சொந்தக்காரன் கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்க சொந்தக்காரன் என்ன பண்ணலாம், நகோமி சொல்லுங்க என் இடம் இருக்குது, போவாஸ் எல்லாமே ஆலோசனை கொடுக்குறாரு. ஆனால் அந்த சகோதரன் என்ன பண்ணுறா, இடம் வாங்கிக்கிறேன், ஆனால் இன்னொரு கண்டிஷன் போடுறாரு. என்ன பண்ணுறாரு, ரூத்தை திருமணம் செய்ய. அவருக்கு என்ன ஒரு டவுட் வந்துச்சு, நான் போய் அந்த மோவாப் பெண்ணை திருமணம் செய்யணுமா, எனக்கு வேணாம். ஆனால் மோவாப் பெண் இல்லைங்க, ஆல்ரெடி அவங்க திருமணம் ஆகிட்டாங்க. திருமணம் ஆன உடனே அவங்க யூதா வம்சம்தான். இப்போ நமக்கு திருமணம் ஆனால் நமக்கு எங்கே பேர் வந்துடும், அப்பா பேர் போயிட்டு கணவருடைய பேர் அந்த மாதிரி. ஆனால் இறந்து போன பிறகு இவர் என்ன சொல்ல, எனக்கு அந்த பொண்ணு வேணாம் சொன்னோடனே அந்த இடத்துல அப்படியே போயிட்டு போவாஸ் என்ன பண்ணுறாரு, திருமணம் செய்து கொள்கிறாரு. பாருங்கள், இப்போயும் நம்மளை நிச்சயித்து பண்ணிட்டு இருக்கார் ஏசப்பா. நமக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கோம். ஏசப்பா நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொருத்தவங்க நம்ம ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம என்கேஜ்மெண்ட் திருமணம் ஒரு நாள் இருக்குது. எங்கன்னா மத்திய ஆகாயத்தில் ஒரு நிச்சயம் இருக்குல்ல, என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிருக்கேன், என் ஆசையெல்லாம் நீங்கள் தப்பா, அவருடைய முகத்தை நான் பார்க்கணும். நமக்கு எப்படி இருக்கான்னு தெரியாது, நம்ம எப்படி இருக்கணும். ஏசப்பா பார்த்தோமா ஒரு நாள் இமேஜ் ஃபோட்டோவில் வச்சுருப்போம், அவர் அப்படி இருப்பார் நம்ம நினைக்கல. ஆனால் ஒரு வேளை பார்க்க வாஞ்சியாக இருக்க சொல்லி நம்ம இருதயத்தில் ஒவ்வொரு நாள் நினைக்கிறப்ப தான் அந்த மணவாளனை இப்போ என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம அது ஒரு தான் இங்கே நம்ம ஓடுறது ஓட்டமே, என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் பார்க்கணும் ஏசப்பா. நம்ம பிரயாசப்பட்டு இங்கே சபையில் உட்கார்ந்து இல்லைங்க, அந்த பரலோகத்துக்கு போய் அவரோடு நம்ம இருக்கிறது தானே இந்த வாழ்க்கை. இங்கே எவ்வளோ கஷ்டம், ஏசப்பாக்கு இல்லாத கஷ்டமா, ஏசப்பாவை பண்ணாதுதான் இந்த உபவாச நாட்கள் 40 நாள் இதில் எங்கே பார்த்தாலும் இதுதான் போயிட்டே இருக்குது. ஆனால் நமக்காக அவர் எவ்வளோ அடிகள், காயங்கள், வேதனை. ஏன்னா பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார், நம்ம அவரை தேடி போகலைங்க, அவர் தான் நம்ம தேடி வந்தார். இந்த நாளிலே என்ன பண்ணாங்க, நகோமி போய் இழந்து போயிட்டாங்க. ஆனால் ரூத்து அந்த அப்பத்தின் வீட்டுக்கு அவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்னன்னா, அந்த செல்வந்தன் ஆகிய போவாஸ் ஆனால் ஸ்ட்ரென்த். தேவன் வானத்தை பூமியும் சர்வ வல்லமையினால் படைத்த தேவன். போவாஸ் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனை. பாருங்கள், அந்த ரூத்தை திருமணம் பண்ண பிறகு, அந்த பெண்ணை திருமணம் பண்ண பிறகு தான் அவங்களுடைய ஹிஸ்ட்ரியாக வருது. பாருங்க, அதுக்கு முன்பதாக போவாஸுடைய அப்பா யார் தெரியுமா, சல்மோன். போவாஸை பெற்றான் யார் இடத்துல, ராகாப்பின் இடத்துல. இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறுல இவங்க இடம் பெற்றாங்க. நம்மளும் இடம் பெற்றோம்னா இப்போ இருக்கோம். நம்ம இதுக்கு மேலே பிள்ளைங்கள் பெறது இல்லைங்க. நம்ம தேவ வார்த்தையை சொல்லி, நமக்கு தேவன் செய்த நன்மை சொல்லி ஒரு ஆத்துமா நம்ம பெற்று தேவ சமூகத்தில் போய் அவர் சமூகத்தில் முகமுகமாய் நம்ம பார்க்கணும். பாருங்கள், இந்த போவாஸ் ரூத்தை திருமணம் செஞ்ச பிறகு அப்போ நகோமியை சொல்லி அங்கே பாருங்கள், ரூத்தை எப்படி வாழ்த்துறாங்களா, ராக்கேலை போலையும் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், லேயாலை போலையும் வாழ்த்துறாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க, கணவன் இழந்து கஷ்டத்தில் எங்கே நேராக வந்தாங்க, அந்த கஷ்டத்தின் சூழ்நிலையில் தேவனை தேடி வந்தாங்க. தேவனை தேடி வந்ததுனால ஒரு செல்வந்தனை திருமணம் செய்து அவங்க மூலியமாக இந்த சந்ததியிலே வந்தவர் தான் சல்மோன். போவாஸை பெற்றார், போவாஸ் ஓபேத்தை பெற்றார், ஓபேத் ஈசாயை பெற்றார், ஈசாய் தாவீதை பெற்றார், தாவீது ராஜா அவருடைய சந்ததியில் வந்தார். அவர் சந்ததி மூலியமாய் தாங்க யார் வந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஸ்லாகியத்தை பெற்றுக்கொண்டார். தேவன் யாரையும் புறக்கணிக்கல. நம்ம நினைக்கல நம்மளும் புறஜாதியார் தான், ஆனாலும் தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அவர் சொந்த ஜனமாய் மாற்றினார். அந்த ரூத்தை எப்படி போவாஸ் திருமணம் செஞ்சப்ப தன் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டார். அதுக்கு அடுத்தது அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, போய் வயல்வெளியில் போய் வேலை செஞ்சுருப்பாங்களா, கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஒரு செல்வந்தனை திருமணம் செஞ்சார். நம்ம மணவாளன் பரலோகத்தில் இருக்கிறார், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். அங்கே போனால் எங்கே நமக்கு இங்கே கஷ்டம், கண்ணீர் பாடு, அங்கே போனால் துக்கம் இல்லை, கவலை இல்லை சொல்கிறாங்கல்ல. அந்த இடத்துல பரலோகத்தில் எப்படி இருக்கா, தங்க ரோடு, தங்க எல்லாமே சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தான் அதெல்லாம். ரூத்துடைய பேருக்கு என்ன அர்த்தம்னா ஃப்ரெண்டு. இதே யோவான் 15:15 வாசிங்க, அது ஒரு வசனம் மட்டும் வாசிங்க, முடிச்சிடுறேன். ரூத்துன்ற பேருக்கு அர்த்தம் ஃப்ரெண்டு.
இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரன் என்ன செய்வான்? எஜமான் செய்கிறது அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்று, ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இது யாருக்கு சொல்லியிருக்காரு? சீஷருக்கு. அப்போ நம்ம சீஷர் ஆகணும். அவங்க ரூத் போவாசை திருமணம் பண்ணப்போ எல்லா விஷயம் சொல்லியிருப்பார். இப்போ இந்த நாளிலே இந்த யோவான் 15:15 மூலமா நம்ம என்ன பண்ணோம்? தேவனுக்கு முதலாவது சீஷர் ஆகணும். அப்போ தான் நமக்கு பரலோகத்தினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அப்போது பாருங்கள், அந்த ஸ்லாகத்தை ரூத்து பெற்றுக்கொண்டாங்க. ரூத்து நகோமி இழந்தது போய் இழந்துட்டாங்க. ஆனால் ரூத்து என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொண்டாங்க. இந்த நாளிலே இந்த வார்த்தை மூலிமா நம்ம என்னென்ன இழந்திருக்கோம், இந்த நாளிலே ஒரு விசை கண்களை மூடி நோக்கி தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த வார்த்தைகள் மூலிமா ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் ரச்சா பிள்ளைகள் இடத்தில் வந்திருக்கு ரச்சா. அந்த வார்த்தைகளை பிள்ளைகள் இந்த நாளிலே என்னென்ன இழந்திருக்கிறார்களோ ரச்சா, அவர்கள் வார்த்தையில் ரச்சா எசப்பா உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு ரச்சா. இழந்ததை மறுபடி ரெட்டனையாய் தருகிற தேவன் ரச்சா. எசப்பா நகோமி தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ரூத்தை நடத்திட்டு போல் ரச்சா. இங்கே வர சபை பிள்ளைகளுக்கு ரச்சா ஊழியக்காரர் எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி நடத்துகிற வேலையில் ரச்சா, அவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலே ரச்சா சோர்ந்து போய் இருந்திருந்தாலும் உடைய வார்த்தை ஒரு நாள் கிரியை செய்ய வேண்டும் ரச்சா. அந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ரச்சா இந்த நாள் எதை இழந்தார்களோ ரச்சா, ரூத் இழந்து வந்ததை மறுபடி பெற்றுக்கொண்டு ரச்சா ஏசப்பா அந்த சந்ததியிலே வந்த இயேசு கிறிஸ்துவை ரச்சா அடையாளமாய் இந்த உலகத்துக்கு காண்பித்த என் தேவன் ரச்சா, இந்த நாளிலே ரச்சா பிள்ளைகள் இழந்ததை ஏசப்பா நீ ரெட்டனத்தையாய் தரும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ரச்சா. இந்த வார்த்தைகள் பிள்ளைகள் கிரியை செய்ய வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். வருகளை நாங்கள் எல்லாரும் மணவாளனை காண உதவி செய்ய வேண்டும் ரச்சா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.